இந்த நாட்களில சபையானது ஒரு சீசத்துவ வாழ்க்கையில காணப்பட வேண்டிய சபையானது இன்றைக்கு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மேலே கட்டின சபையிலே இன்றைக்கு விசுவாசிகள் பெருக பெருக அந்த விசுவாசிகள் காலத்தை பார்க்கும்போது அவர்கள் சீஷர்களாய் மாற வேண்டும். சீஷர்களாய் மாறினவர்கள் அவர்கள் ஊழியர்களாக தேவனுக்காக எழும்ப வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு பால் உண்கிற குழந்தைகளைப் போல என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலம் சமீபமாக இருக்கிறபடியினாலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன். உலகத்தில் நடக்கிற சகல பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம், தீமைகளை, அதாவது இயற்கை சீற்றங்களை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்று என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறாங்க. அதனாலே தான் மனவாட்டி சபையானவள் ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாங்க? இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாங்க. மணவாளன் வர தாமதமான போது சபை என்ன செய்கிறது? அந்த கன்னிகைகள் எல்லாம் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தத்தை கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தத்தை கேட்ட பொழுது கன்னிகைகள் எல்லாரும் என்ன செய்தாங்க? தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த காலம் சபையை, ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, சபையை ஆயத்தப்படுத்தக்கூடிய, சபை தேவன் ராஜ்யத்துக்கு என்று அவர் வரும்போது மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்பதற்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால், அதாவது ஒரு மேட்டின்மையோ பெருமையோ வரட்டு கௌரவமோ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் இருப்போமையானால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, அவர் வரும்போது கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். தேவ பிள்ளையே, கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இதைத்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். 19வது அதிகாரம் 6 பார்க்கிறோம். அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல, பெருவெள்ள இரைச்சலை போல, பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ தேவ பிள்ளை என்ன அப்படின்னா, ஒரு திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல, பெருவெள்ள இரைச்சலை போல, பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாங்க? அதாவது மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டு போய் மணவாளன் அங்கே திருமண நாளிலே மணவாட்டியை பரலோக ராஜ்யத்திலே அவளுக்காக நியமிக்கப்பட்ட இடத்திலே அவளை என்ன செய்ய போறாங்க? மகிழ பண்ண போகிறாங்க. அதனாலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் பொழுது, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்கும் பொழுது மணவாட்டி என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்யாணத்திற்கு தன்னை ஆயத்தம் பண்ணுகிறவளாய் காணப்பட வேண்டும். சபை இந்த நாளிலே, ஊழியர்களும் விசுவாசிகளும் சபை இந்த நாளிலே என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், ஆயத்தப்பட வேண்டிய காலம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் போகிற சபை எப்படிப்பட்ட சபை? நம்முடைய ஊழியர் எப்படிப்பட்ட ஊழியர்? நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது கிறிஸ்துவுடைய உபதேசத்தை, பிதா கிறிஸ்துவுக்கு சொன்ன உபதேசத்தை நம்முடைய போகிற சபையிலே உபதேசிக்கிறார்களா? இல்லை என்றால் மற்ற வேறு எந்த கிறிஸ்துவை குறித்து உபதேசிக்கிறார்களா? அந்தி கிறிஸ்துடைய உபதேசமா, இல்ல நிக்கோலா மதஸ்தருடைய செழிப்பின் உபதேசமா, கிருபையின் செழிப்பின் உபதேசமா என்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். சபையானது செழிப்பின் உபதேசத்தில் வாழ்வதற்காக சபையை தேவன் சொல்லவில்லை. சபை எப்படின்னா, ஒரு இடுக்கமான வாசல் வழியாகத்தான் சபையானது என்ன செய்யணும்? போக முடியுமே ஒழிய, அதாவது இந்த பூமியிலே சகல ஐஸ்வர்யம் ஆஸ்திகள் உடையதாக என்ன செய்ய முடியாது? காணப்பட முடியாது. மத்திய 7வது அதிகாரத்தில் 13வது வசனம்
வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிற அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல் வழியே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல் வழியே பிரவேசியுங்கள். ஆமா, ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்ப தேவ பிள்ளையே, சபையானது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு இடுக்கமான வாசல் வழியாக ஒரு வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். நான் மனம் போன போக்கிலே வாழ்கிறது கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது. கிறிஸ்துவுடைய உபதேசம் அப்படிப்பட்ட உபதேசம் கிடையாது. கிறிஸ்துவுடைய உபதேசம் பரிசுத்தமாக வாழவும், வசனத்திலே வாழவும், வசனத்தை தியானிக்கவும், வசனத்தை வாசிக்கவும், ஜெபிக்கவும், உபவாசிக்கவும், சீர் பொருந்தவும், தேவனோடு ஐக்கியப்பட்டு காணப்படவும், விசுவாசத்திலே வளர்கிறதும், சுத்திகரிப்பு செய்கிறதும், அனுதினம் தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவோடு கூட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, அதே போல நாம் இந்த நாட்களிலே தேவனோடு கூட, திருத்துவத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட நாம் சத்தியத்தின் மூலமாக அவர்களோடு கூட வாழும்படியாக, அவருடைய கிருபை நம்ம மேல என்றென்று இருக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சபையானது, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன் காணப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே மணவாளன் வரப்போகிறார் என்கிற அந்த சத்தத்தை கேட்ட பொழுது மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். இந்த உலகத்திலே திருமண நாட்களிலே வரும்போது என்ன செய்கிறாங்க? அந்த மணவாட்டி திருமண நாளுக்காக என்ன செய்கிறான்? நாளைக்கு திருமணம் அப்படின்னா அவ என்ன செய்கிறா? தன்னை எல்லா பகுதியிலையும் ஆயத்தப்படுத்தி மறுநாள் என்ன செய்கிறா? அந்த திருமணத்திற்காக நல்ல வஸ்திரங்களை உடுத்தி, நல்ல என்ன செய்கிறார்? ஜோடித்து, தேவனுடைய ஒருவேளை சபைக்கோ இல்லை ஆலயத்திற்கோ என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். மணவாளனை மணந்து கொள்வதற்காக, தன்னுடைய சரீர மணவாளனாக அவனை ஏற்றுக்கொள்வதற்காக என்ன செய்கிற? கடந்து போகிறான். அதே போல மணவாளனுடைய, நம்முடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது. மணவாட்டி தன்னை என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தம் பண்ணினாள் என்கிற ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்கும் போது மணவாட்டி சபை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படியாக அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திர பரிசுத்தவான்களுடைய நீதி என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளையே,